So hi வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சொல்லி நம்புறேன். So welcome to day 23 of Big Boss and day 24 of Big Boss live. 24 நாட்கள் சிறப்பா முடிஞ்சது. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கோல்டா இருக்கு, ஜலதோஷமா இருக்கு. பட் ஸ்டில் நான் வந்து லீவ் போடாம வரேன். ஏன்னா the show must be go on. என்ன பண்ணாலும் the show must be go on. பார்க்குற 10 பேரா இருந்தாலும் சரி 6 பேரா இருந்தாலும் சரி என்ன ரெஸ்பெக்ட் பண்ணி எனக்காக வந்து பார்க்குறீங்க. ஸோ நான் வந்து எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லாமல் நான் வந்து ஷோ வந்து கோ ஆன் பண்ணுறேன். என்னதான் எனக்கு ஒர்க் இருந்தாலும், என்னதான் வந்து நான் பிஸியாக இருந்தாலும், என்னதான் வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் எக்ஸ்கியூஸ் கொடுக்காம தொடர்ந்து 24 நாட்களாக வந்துட்டேன். இன்னும் ஒரு 80 நாட்கள் கடந்துடுவேன்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே கைஸ், தேங்க்யூ. சாரி இன்னைக்கு கொஞ்சம் டல்லாக பேசலாம், கொஞ்சம் எனர்ஜி இல்லாமல் பேசலாம். ஐம் சூப்பர் டயர்ட். பட் ஸ்டில் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் பேசுறதுக்கு. ஓகே, ஒரு அன்அஃபிஷியல் ஓட் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து போகலாம். ஸோ அன்அஃபிஷியல் ஓட்டில் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ஓட்டு வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு 2 நாளில். சரி, 2 நாளில் 3 லட்சம் ஓட்டில் டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் வந்து இருக்காரு. இந்த 3 lakhs ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1,15,000 ஓட்ஸ் வந்து சோலோவா கானா வினோத் மட்டும் வாங்கியிருக்காங்க. 38% ஓட் ஷேர் வந்து வச்சிருக்காரு. இந்த அளவுக்கு வந்து கானா வினோத்க்கு சப்போர்ட் இருக்கும்னு சொல்லி நிஜமா நான் எதிர்பார்க்கல. யார் இவருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லி. அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் வந்து இருக்காரு. 49,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. 16% ஓட் ஷேர் வந்து வச்சிருக்காரு. அண்ட் தேர்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க. 47,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. 15% ஓட் ஷேர் வந்து அவங்க வச்சிருக்காங்க. அண்ட் பாட்டம் 2ல வந்து பாத்தீங்கன்னா அரோரா வந்து இருக்காங்க. 46,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. 15% ஓட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா கலையரசன் வந்து இருக்காரு. 42,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. 14% ஓட் ஷேர் வந்து வச்சிருக்காரு. சோ இது வச்சு பார்க்கும்போது மோஸ்ட் ப்ராபபிலி இந்த வாரம் எவிக்ஷன் ஆகுறது வந்து கலையரசனா இருக்கும் சொல்லி நான் கெஸ் பண்றேன். அன்அஃபிஷியல் ஓட் மட்டும் வச்சு நான் சொல்லல, பெருசா வந்து கலையரசன் ஒண்ணுமே பண்றேன். 4 வாரத்துல 2 வாரம் வந்து ஒரு கேங் கூட இருந்துட்டு மத்தவங்க மேல வந்து குறைய சொல்லிட்டு இருந்தாரு. அப்படியே பச்சோந்தித்தனம் பண்ணி துரோகம் பண்ணி இன்னொரு கேங்க்கு ஷிஃப்ட் ஆகி அங்க போய் சேர்ந்துட்டு அந்த பர்சனை வந்து குறை சொல்லிட்டு இருந்தாரு. திருப்பி இப்போ அதே கேங்க்கு வந்து திரும்பி வர மாதிரி வந்து பிளான் பண்றாரு. சோ இங்க அங்கன்னு சொல்லி தாவிதே இருக்காரா? சோ அவர் மேல வந்து ஒரு நல்ல ஒப்பீனியன் வந்து மக்களுக்கு இருக்காது. சோ மோஸ்ட் ப்ராபபிலி கலையரசன் இந்த வாரம் எவிக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சிங்கிள் எவிக்ஷனா இருந்துச்சுன்னா கலையரசன், டபுள் எவிக்ஷனா இருந்துச்சுன்னா கலையரசன் அண்ட் அவங்க கூட அரோரா எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வைல்ட் கார்டு வர போறாங்கன்னு சொல்லி போன வாரத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் வந்த பாடு இல்ல. சப்போஸ் இந்த வாரம் வந்தாங்கன்னா ஒரு 3 பேர் எக்ஸ்ட்ராவா வரும்போது 2 பேர் வந்து எவிக்ஷன் வந்து பண்ணணும். சோ அதனால வைல்ட் கார்டு வரும்போது 2 எவிக்ஷன் இருக்கும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். சோ கலையரசன் அண்ட் அரோரா இந்த 2 பேருக்கு வந்து இந்த வாரம் கடைசி வாரமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டே 23. சோ டே 23 ஸ்டார்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் டீம்ல இருந்து ஒரு 3-4 பேர் வந்து இப்போ கண்டெஸ்டன்ட் வந்து சில பொருட்கள் வந்து ஒளிச்சு வச்சிருப்பாங்க, சில பொருட்கள் வந்து மறந்துடுவாங்க. லைக் பிக் பாஸ் சொன்னாரு அவங்களோட துணி, செருப்பு, சீப்பு, மேக்கப் பொருட்கள், பிரஷ், சோப்பு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தியாகம் பண்ணணும் அந்த மாதிரி சொன்னாங்க. சோ அது எல்லாமே வந்து அவங்க உள்ள வச்சிட்டாங்க. பட் அதை தாண்டி சாப்பிடுற பொருட்கள் கொஞ்சம் வச்சிருந்தாங்க, மருந்து கொஞ்சம் சில பொருட்கள் வந்து அவங்க பெட்ல எல்லாம் வச்சிருந்தாங்க. சோ அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் வந்து ஒரு 4-5 பேர் உள்ள வந்து எல்லாத்தையும் கிளீனா வைப் அவுட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. சாப்பிடுற பொருள் எதுவுமே கிடையாது. இப்போ கண்டெஸ்டன்ட்க்கு நைட்டு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கிடையாது. என்ன பண்றதுன்னு தெரியாம கண்டெஸ்டன்ட் இருக்கும்போது தான் டொங்குன்னு சொல்லி ஸ்டோர் ரூம் ஒரு பெல் வந்து அடிச்சது. அந்த ஸ்டோர் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஹேர் பிக், ஹேண்ட் வாஷ், நிறைய டிஷ்யூஸ், அப்புறம் ரைஸ், சில தக்காளி, அதெல்லாம் சாப்பிடுற பொருட்கள் எல்லாமே வந்து லிமிட்டடா வந்து கொடுத்திருக்காங்க. பேஸ்ட், பிரஷும் கொடுத்திருக்காங்க. ரொம்ப சின்னதா ஒரு குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியா வந்து கொடுத்திருக்காங்க. லைக் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 1 வீக்குக்கு அவங்க கொடுத்த பொருட்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 வீக்குக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணணும். அங்க ஆல்ரெடி 16 பேர் கிட்ட இருக்காங்க. அங்க வந்து ஆல்ரெடி சாப்பாடு வந்து ரொம்ப லிமிட்டட் தான். இப்போ பிக் பாஸ் கொடுத்திருக்கிறது வந்து அதோட ரொம்ப லிமிட்டடான சாப்பாடு தான் கொடுத்திருக்காங்க. பிளஸ் அவங்க டெய்லி யூஸ் பண்ற பேஸ்ட், பிரஷ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சின்னதா வந்து கொடுத்திருக்காங்க. குவாலிட்டி கம்மியா கொடுத்திருக்காங்க. பட் ஆனா ஏதோ கொடுத்திருக்காங்க. எதுவுமே இல்லாம இருக்கிறது சம்திங் இஸ் பெட்டர். மேபி அவங்களுக்கு சோப்பு அது கூட வந்து கொடுத்திருக்க தேவையில்லை, சோப்பு பிரஷ் எல்லாம் கொடுத்திருக்க தேவையில்லை. பட் கொடுத்துட்டாங்க பிக் பாஸ். பிளஸ் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ சில ரேஷன்லாம் அவங்களுக்கு வந்துச்சு. இந்த ரேஷன் வந்து 1 வீக்குக்கு வந்து போதுமானது. கொஞ்சம் லிமிட்டடா நம்ம யூஸ் பண்ணோம்னா 1 வீக்குக்கு அந்த 16 பேருக்கு வந்து அது போதுமானது. பட் இந்த டைம் இருக்கு பாத்தீங்களா, இந்த 1 வீக்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டாஸ்க்குகள் வந்து நடக்கும். லாக்கர் டாஸ்க். அந்த டாஸ்க்ல வந்து கண்டெஸ்டன்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸ்ல சாப்பிடுற பொருட்கள், அவங்களோட ட்ரெஸ், அவங்களோட திங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்டா வந்து அங்க இருக்கும். அவங்க ஒரு பாயிண்ட்ஸ் வந்து விளையாடி ஜெயிச்சு சாப்பிடுற பொருட்கள் அவங்க வாங்கலாம், ட்ரெஸ் அவங்க வந்து வாங்கலாம். சோ இந்த வரப்போற நாட்கள்ல வந்து அவங்க இந்த மாதிரி வந்து அவங்களோட பொருட்களை வாங்க முடியும். பிளஸ் எக்ஸ்ட்ரா சாப்பிடுற பொருட்களையும் வாங்க முடியும். அந்த மாதிரி டாஸ்க் தான் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இதுல அவ்வளோ கஷ்டமான டாஸ்க்லாம் இது கிடையாது. சாப்பிடுற பொருட்கள் கொடுத்தாச்சு, எக்ஸ்ட்ராவா லக்ஸுரியா உனக்கு வேணும்னா அதையும் வந்து ஒரு 2-3 ஈஸியான டாஸ்க் விளையாடி நீ ஜெயிச்சுக்கலாம் சொல்லி சொல்றானுங்க. அப்போ எதுக்கு இந்த டாஸ்க்? ஏதாச்சும் அந்த ஃபேக்டரி டாஸ்க் வச்சாச்சு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபேக்டரி ஓனர்ஸ் இருக்கட்டும் அண்ட் ஃபேக்டரியில உழைக்கிற உழைப்பாளிகள் அந்த மாதிரி இருந்தாச்சு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.
இருக்கும், எதுவுமே இல்ல, வெறும் ஃபேக்டரி ட்ரெஸ் மட்டும் கொடுத்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ஈஸியான டாஸ்க் விளையாடி நீங்க வந்து ஜெயிச்சு சாப்பாடு வந்து வாங்கிக்கலாம், ட்ரெஸ் வந்து வாங்கிக்கலாம் சொல்லி இந்த மாதிரி ஒரு லக்ஸுரி தரது வந்து எனக்கு புரியல. பேஸ்ட் பிரஷ்ஷா உள்ளங்கன்னு சொல்லியாச்சு, பட் பிக் பாஸ் வந்து பேஸ்ட் பிரஷ், ஷாம்பு, ஹேண்ட் வாஷ்லாம் வந்து தராங்க. இது எனக்கு புரியல எதுக்காக வந்து அதை உள்ள வைக்க சொன்னாங்க, திருப்பி பிக் பாஸ் ஏன் அது தராங்க, பேசாம அந்த பருத்தி முட்டை வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கலாமே. சும்மா வந்து ஒரு பில்டப் மாதிரி தான் வந்து இருக்கு. பிக் பாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா வந்து நடந்திருக்கலாம், இல்ல இந்த டாஸ்க் வந்து 24 hours டாஸ்க் வந்து மாத்தி இருக்கலாம். உங்களுக்கு தண்ணி வேணும்னா, உங்களுக்கு வந்து கரண்ட் வேணும்னா, ஏசி வேணும்னா, சாப்பாடு வேணும்னா நீங்க வந்து அதை பெடல் பண்ணணும், வேலை செய்யணும், அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து கொடுத்துருக்கலாம். அது கொடுக்காம விட்டது வந்து எனக்கு கொஞ்சம் அவ்வளவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. பட் அந்த கிராசரிஸ்லாம் வந்துருச்சு. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எலியும் பூனையா இருந்த பாரு அண்ட் திவாகர் அந்த 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் வந்து பேசிட்டு இருந்தாங்க. திருப்பி வந்து தோஸ்துகளா வந்து மாறிட்டாங்க. அப்புறம் வந்து மார்னிங் ஆகுது, அடுத்த நாள் இன்னைக்கான நாள் வந்து வருது. இன்னைக்கான நாள்ல வந்து பாத்தீங்கன்னா கேப்டனா இருக்கிற பிரவீன் வந்து இந்த நாளை வந்து ரொம்ப பாசிட்டிவா வந்து ஆரம்பிக்கணும், எல்லாரும் ஒருத்தரா வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல, வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா வந்து சொல்லிட்டே இருக்காரு. அந்த இடத்துல வந்து கேப்டன் வந்து போதும்னு சொல்லி இந்த மாதிரி சொல்றாரு. அதுக்கு அப்போ வந்து வினோதம் வந்து நிறுத்தியா அந்த மாதிரி வந்து கை ஏதோ காட்டினா, அதனால வந்து அது ஹைப்பர் ஆயிட்டாரு. வாட் நீ ஏன் சொல்ற, சும்மா நீ ஏன் சொல்ற சொல்லி வந்து இன்னொருத்த வந்து கேட்டாரு. அப்படி கேட்கும்போது பைத்தியக்கார அப்படின்னு சொல்லி ஒரு டேஷ் வந்து வருது. இது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, அவ்வளோ பெரிய சண்டையும் கிடையாது. அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ, பாசிட்டிவான விஷயம் சொல்றேன்னு நினைக்கிறாரு, அது வந்து அவர் ஸ்ப்ரெட் பண்றாரு. அது ரொம்ப லாங்கா போறது பட்சத்துல வந்து கேப்டன் வந்து சொல்றாரு போதும்னு சொல்லி, அந்த இடத்துல வந்து இவர் ஆக்ஷன் பண்றதுக்கும் அவர் வந்து பல்ல நாக்க மடிச்சு இப்படி காட்டுறதுக்கும் எந்த ஒரு அவசியமும் வந்து கிடையாது. இந்த இடத்துல வந்து அவரும் வந்து தேவையில்லாம ரியாக்ட் பண்ணிருக்க தேவையில்ல வாட்டர்மெலன் ஸ்டார். பட் ஆனா அவர் வந்து கெட்ட வார்த்தை பேசி பைத்தியக்கார டேஷ்னு சொல்றது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமா நான் பாக்குறேன். பட் அன்அஃபிஷியல் ஓட்ல அவர் தான் டாப்ல இருக்காரு. அது எப்படின்னு எனக்கு சுத்தமா புரியல. எனக்கு வினோட் பண்ணது சரியில்லைன்னு தோணுது. இந்த மாதிரி வந்து அசிங்கமா பேசுறது, ஒருத்தரை வந்து எக்ஸ்ட்ரீமா ஒருத்தரை கார்னர் பண்ணி ஒருத்தரை இது பண்றது தேவையில்லைன்னு தோணுது. இந்த ஒரு சண்டை வந்து அவங்க 2 பேருக்கு வந்து போயிட்டு இருந்துச்சு. பைத்தியக்கார டேஷ்னு சொல்லி பல்ல கடிச்சது, அதுக்கு வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து ரியாக்ட் பண்ணது தேவையில்லாத சண்டை. மார்னிங் ஒரு பாசிட்டிவா ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. பட் அது வந்து சண்டையில தான் வந்து முடிஞ்சது. இதை பத்தி பெருசா கமெண்ட் பண்றது ஒன்றும் இல்லைங்க. இது 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. அவர் தேவையில்லாம வந்து ஸ்டாப் நிறுத்துன்னு சொல்லி கை காட்டியிருக்க தேவையில்லை. அதுக்கு வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து ரியாக்ட் பண்ணிருக்க தேவையில்லை. அப்போ வந்து வினோத் வந்து பைத்தியக்கார டேஷ்னு சொல்லி இருக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி வந்து எதுவுமே தேவையில்லை. நான் இது பேசுற விஷயமும் தேவையில்லை, பட் ஆனால் பேசுறேன். பட் எனிவேஸ் இட்ஸ் ஹேப்பன்ஸ். ஸோ இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைட்லாம் வந்து முடிஞ்சுது. ஸோ இந்த ஃபைட்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பிரவீன் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா, ஐயோ கேப்டனா ஆனதும் எஞ்சா பிரச்சனை, நடந்தா பிரச்சனை, சாப்பிட்டா பிரச்சனை, தூங்கினா பிரச்சனை சொல்லி பிரச்சனையில எஞ்சி பிரச்சனை வாழ்ந்துட்டு இருக்கும்னு சொல்லி கொஞ்ச நேரம் தியானத்துல வந்து உட்கார்ந்தாரு. அப்போ பிக் பாஸ் பிரவீன் ஆர்மி கேம்ப்னு சொன்னீங்க, ஒண்ணுமே பண்ணலையே சொல்லி உள்ள தூங்கி இருக்கிற ஆர்மி ஆபீசர் வந்து தட்டி எழுப்பிட்டாப்புல பிக் பாஸ் பிரவீன் கிட்ட இருந்து. சோ பிரவீன் வந்து பாத்தீங்கன்னா ஆர்மி கேம்ப் மாதிரி நடத்தலாம் சொல்லி உள்ள போயிட்டு பிக் பாஸ் வந்து செக் பண்ண சொன்னாங்க. இப்போ ஏதாச்சும் ஐலாஷஸ், மேக்கப் ஐட்டம் ஏதாச்சும் வந்து கண்டஸ்டன்ட் கிட்ட இன்னும் வச்சிருக்காங்களா சொல்லி செக் பண்ண சொன்னாரு. சோ அவர் வந்து எல்லார்கிட்டயும் செக் பண்ணி சில பொருட்கள்லாம் எடுத்தாரு. எடுத்து வச்சுட்டு இன்னும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது பாரு எஞ்சி கேக்குறாங்க, பிரவீன் நீங்க வந்து ஆர்மி கேம்ப் மாதிரி தான் கொண்டு போக போறீங்களா அந்த மாதிரி கேட்கும்போது ஆமான்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. ஆமா நான் ஆர்மி கேம்ப் மாதிரி தான் எடுத்துட்டு போக போறேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. திருப்பி வந்து அவர் ஒரு பதில வந்து சொல்லிட்டாரு. ஆனா பார்வதி அந்த பதில வந்து எதிர்பார்க்கல, வேற ஒரு பதில வந்து எதிர்பார்த்தாங்க. அவங்க எதிர்பார்க்காத பதில் சொல்லும் போது அதை எப்படியாச்சும் ஃபயர் பண்ணணும், அது வந்து எப்படியாச்சும் வந்து பெரிய இஷ்யூ ஆக்கணும்னு சொல்லி அவங்க கத்துறது, அதுக்காக சண்டை போடுறது, அது தேவையில்லாத ஒரு சண்டையா இருக்கு. இப்போ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செட் பண்றதுக்கு எதுக்கு, எல்லாமே ப்ராப்பரா நடக்கிறதுக்காக தான் வந்து செட் பண்றாங்க. தேவையில்லாம யாருக்கும் வந்து ஸ்ட்ரெச்சஸ் வந்து பனிஷ்மெண்டா வந்து கொடுக்க போறது கிடையாது. யார் பேச்சு கேட்கலையோ, யார் வந்து அவங்களோட வேலையை கரெக்டா செய்யலையோ அவங்களுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கறதா வந்து அவர் வந்து டிசைட் பண்ணிருக்காரு. கரெக்டா செய்யறவங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் கிடையாது. அப்போ ஏன் பார்வதி பயப்படணும்? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து அது வாய் மட்டும் தான், வேற எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால இது வந்து ஸ்டார்டிங்லேயே அப்போஸ் பண்ணி இதை எப்படியாச்சும் கழிச்சு விட்டுறணும்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணாங்க. பட் நடக்கல. அவங்களும் வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க, போடா நீ பெரிய இவ தலை நான் என்ன வேணா பண்ணலாமான்னு சொல்லி எக்கச்சக்க வார்த்தை விட்டாங்க. ஆனா அதெல்லாம் வந்து கணக்கே கிடையாது. பிரவீன் வந்து பாத்தீங்கன்னா வாயை மூடிட்டு உட்காருங்க பாரு இது சொல்லிட்டாங்க. நீங்க எப்படி என்ன வாயை மூட்டு உட்காருன்னு சொல்லலாம்? யார் நீங்க சொல்றதுக்கு? நீங்க கத்தினே இருப்பீங்க, நீங்க வந்து பேசிட்டே இருப்பீங்க, மத்தவங்களை இரிட்டேட் பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் வந்து யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது. உங்களை வந்து வாயை மூடிட்டு உட்காருன்னு சொன்னா உங்களுக்கு பொத்திக்கிட்டு வருமா பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்க தோணுச்சு. பட் அங்க இருக்க கேப்டன் வந்து அது கேட்கல, கேட்டிருக்கணும். ஏன்னா அவங்க என்ன பார்வதி அப்படி என்ன பண்ணிட்டாங்க, என்ன வந்து அவங்க வந்து கத்தினே இருக்காங்க. எது இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்கு கண்டென்ட் தரது அவங்க தான், இல்லைன்னு சொல்லல. பட் ஸ்டில் எது பண்ணாலும் பிரச்சனை, எது செஞ்சாலும் வந்து
அது ஒரு குறை கண்டுபிடிச்சு அதுல ஒரு ஆர்குமெண்ட் வந்து அதுல வந்து கத்திக்கிட்டே இருக்கிறது வந்து ஒரு டைமுக்கு மேல வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகுது. பார்வை பிடிச்சவங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இது பிடிக்காம போயிடும் ஒரு சமயத்துக்கு மேல. அந்த மாதிரி தான் ஆயிட்டு வருதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அன்அஃபிஷியல் ஓட்ல வந்து பாட்டம் 3ல இருக்காங்க அவங்க. பட் இட்ஸ் ஓகே. ஆனா அவங்க கத்திக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி வந்து சண்டை போட்டுனே இருக்கிறது ரொம்ப ஓவரா இருக்கு, டூ மச்சா இருக்கு. எனக்கு அது வந்து எனக்கு பிடிக்கல. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது வந்து கண்டென்ட் சொல்லி யாரோ சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும் போது பிக் பாஸ் வந்து கண்டென்ட்ங்கிற வார்த்தையை வந்து இந்த எபிசோட் இந்த சீசன்ல வந்து யூஸ் பண்ணாதீங்க, அது தவறுங்கன்னு சொல்லி பிக் பாஸே வந்து சொல்றாரு. ஏன்னா எது பண்ணாலும் கண்டென்ட், எது செஞ்சாலும் கண்டென்ட் சொல்லி எல்லாரும் கண்டென்ட் சொல்லி வந்து பேசின்னு இருக்காங்க. ஸோ அது ஒரு டைமுக்கு மேல வந்து கொஞ்சம் ஃபெட்டப்பா வந்து ஆகுது. ஏன்னா இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ. இது வந்து கண்டென்ட்காக பண்றாங்கன்னா பிளான் பண்ணி பண்ற மாதிரி இருக்கு எல்லாமே. ஸோ அந்த வார்த்தை வந்து தவறுங்க, இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ, எது பண்ணாலும் வந்து அது ரியாலிட்டியா இருக்குன்னு சொல்லி பிக் பாஸ் வந்து இந்த வேர்டை வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இப்போ இந்த பிரச்சனை வந்து போச்சா, இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாரு ப்ராப்ளம் 1 ஃபைட் 1 முடிஞ்சதா. இப்போ வந்து பாரு ப்ராப்ளம் 2 ஃபைட் 2 வினோத் கூட வந்து சண்டை. வினோத் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பார்வதி கிட்ட வந்து கமருதீனை பத்தி மூட்டி விட்டுருக்கான். லைக் கமருதீன் உங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் கமருதீனை வந்து யாரும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இவர் அவர்கிட்ட சொல்றதுக்கு, கமருதீன் இவரை பத்தி அவர்கிட்ட சொல்றது, இந்த மூணு பேரும் வந்து பாத்தீங்கன்னா கேங்கா சேர்ந்து ஒன்னா இருப்பாங்க சொல்லி எதிர்பார்த்தா இந்த 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இருந்துட்டு இரிட்டேட் பண்ணிட்டு எல்லாரும் சேர்ந்து இந்த 3 பேரை குத்திக்கிட்டு 3 பேர் வந்து ஒன்னா இருந்ததால தான் இந்த 3 பேர் வந்து குத்து வாங்குறான்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணி அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு சண்டை வந்து போயிட்டு இருக்கு. ஏதாச்சும் புரிஞ்சுச்சா அவங்களுக்கு? இல்ல எனக்கும் புரியல என்ன நடக்குதுன்னு சொல்லி. எதுக்கு இந்த 3 பேரும் ஒன்னா இருந்தாங்க, எதுக்கு நாமினேஷனுக்கு அப்புறம் இந்த 3 பேரும் சண்டை போட்டுன்னு இருக்காங்க? போன வாரம் திவாகர் கூட வந்து சண்டை போட்ட பாரு இந்த வாரம் எதுக்கு பேட்சப் பண்றாங்க? எல்லாமே கேம் தான், அலையன்ஸ் வந்து இங்க மாறிட்டே தான் இருக்கும்னு சொல்லி எதுக்கு அவங்க சொல்றாங்க? இப்ப நீ எதுக்கு வந்து சண்டை போடுற, எதுக்கு வந்து பேட்சப் பண்ற, எதுக்கு வந்து ஒருத்தங்க கூட ஒன்னா சேர்ந்துட்டு ஒட்டு ஓடாடிட்டு அவங்க கூட வந்து இந்த மாதிரி பண்ற? எனக்கு ஒன்றும் புரியலங்க இந்த கேங்கை பத்தி. இவங்களை பத்தி ஒரு வார்த்தையில சொல்ல போனா சிம்பிளி வேஸ்ட், நத்திங் டு சே. சும்மா வச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னேன். பாரு அண்ட் பிரவீனோட காம்ப்ரமைஸ் இந்த என்னங்க இது? எது பண்ணா இப்ப பாரு செக்மெண்ட் 3 2 பிரச்சனை பேசி முடிச்சாச்சா. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ பிரவீனும் பாருவும் வந்து சண்டை போட்டாங்களே, அதுக்கான காம்ப்ரமைஸ் வந்து இந்த இடத்துல வந்து பேச ஆரம்பிச்சாங்க. பேசிக்கிட்டே இருக்காங்க, பேசுறாங்க. அவங்க கத்துறாங்க, வாடா போடா சொல்றாங்க, நிறைய விஷயங்கள் சொல்றாங்க, அதெல்லாம் கணக்கிலே வராது. வாயை மூடிட்டு உட்காருங்க பாரு, இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாங்க. நீங்க எப்படி என்ன அப்படி சொல்லலாம் சொல்லி அந்த ஒரு வார்த்தையை புடிச்சுக்கிட்டு அவங்க அதுலயே அடமெண்டா நிக்கிறாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து லாக்கர் டாஸ்க் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. பிக் பாஸ் ஹவுஸ்மெண்ட்ல இருந்து 3 பேர், அப்புறம் வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மெண்ட்ல இருந்து 3 பேர். இதுல வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து 1000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த 1000 பாயிண்ட்ஸ் வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ட்ரெஸ், டூத் பிரஷ், சோப்பு, சீப்பு, அப்புறம் வந்து சாப்பாடு பொருட்கள் வந்து அவங்களுக்கு வந்து வாங்குறதுக்கு 1000 பாயிண்ட்ஸ் வந்து இது கொடுக்குறாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸை வச்சுட்டு இந்த பொருட்கள்லாம் ஹவுஸ்மெண்டால வந்து வாங்க முடியும். ஸோ இந்த 2 டீம் வந்து போட்டி போடுறாங்க இந்த 1000 பாயிண்ட்ஸ்க்காக. வினோத் அண்ட் துஷார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா 4 டாஸ்க் வந்து முடிக்கணும். ஒன்ஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பர்சன் வந்து வருவாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க்கை வந்து இந்த 2 பேரும் வந்து ப்ளே பண்ணாங்க. வினோத் வந்து ஃபர்ஸ்ட் முடிச்சாரு, செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா துஷார் முடிச்சாரு. நெக்ஸ்ட் பேட்ச் வந்து வராங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பாரு அண்ட் கனி வந்து பாத்தீங்கன்னா பட்டுன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அவங்களும் ஸ்டக் ஆனாங்க, பட் முடிச்சிட்டாங்க. பாரு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாஸ்க் முடிக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா கனி முடிச்சிட்டு எஃப்ஜே வந்தாங்க. செகண்ட் டாஸ்க் வந்து போனாங்க. செகண்ட் டாஸ்க் பண்றாங்க. எஃப்ஜே வந்து அந்த டாஸ்கே முடிச்சிட்டு வின்னே பண்றாங்க அந்த டாஸ்க். பாரு வந்து இன்னுமே வந்து பண்றாங்க. என்னால முடியும், நான் பண்றேன். இங்க பாருங்க, டாஸ்க் ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, நம்ம ஃபுல் ட்ரை பண்ணுமோ அதுதான் முக்கியம் சொல்லி அவங்களே வந்து அவங்கள சமாதானப்படுத்திக்கிறாங்களா இல்ல மத்தவங்க எதுவுமே நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்கன்னு சொல்லி தெரியல. லிட்ரலி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வாய் மட்டும் தான். உண்மையை சொல்லணும்னா அவங்களுக்கு வாய் மட்டும் தான், வேற எது பண்ணாலும் அவங்களுக்கு வந்து வரல. ஒரு ப்ராப்பரா கிளீன் பண்ண சொன்னா கிளீன் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு டாஸ்க் கொடுத்தா பண்ண மாட்டேங்கிறாங்க. பிக் பாஸ் ஏதாவது டாஸ்க் கொடுத்தாங்கன்னா அதுலயே ஸ்டக் ஆகி நிக்கிறாங்க தவிர அது வந்து கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. பேஸ்டா மட்டும் வாய் கிளிய பேசுறாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க, இரிட்டேட் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா டாஸ்க் மட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு அது வரல. சோ சூப்பர் டீலக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வின் பண்றாங்க. சோ அவங்களுக்கு வந்து 1000 பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இந்த 1000 பாயிண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸஸ், அவங்களோட துணிமணி, மேக்கப், அப்புறம் வந்து சாப்பிட பொருட்கள் வந்து அவங்க வாங்கிடலாம். சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மெயின் டோர் ஓபன் ஆகுது. அதுல வந்து பாயிண்ட்ஸ் எழுதி பொருட்கள்லாம் வச்சிருக்காங்க அவங்க. சோ இந்த 3 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 9 செகண்ட்ஸ் வந்து டைம் தராங்க. இந்த 9 செகண்ட்ஸ்ல உங்களால எவ்வளவு முடியுமோ பொருட்கள்லாம் எடுத்துட்டு வந்துடணும். ஆனா அது வந்து பாயிண்ட்ஸ்குள்ள தான் இருக்கும். பாயிண்ட்ஸ்க்கு மேல வந்து பொருட்கள் வந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஆப்போசிட் டீம், பிக் பாஸ் டீம் தான் டிசைட் பண்ணும் இந்த 1000 பாயிண்ட்ஸ்க்கு வந்து என்ன பொருளை வச்சுக்கிறது, எந்த பொருளை வந்து வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க தான் டிசைட் பண்ண சொல்லி ஒரு லாக்கை வந்து இந்த லாக்கர் டாஸ்க்ல வந்து பிக் பாஸ் வச்சிருக்காரு. சோ 9 செகண்ட்ஸ் தான் இருக்கிறதுனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுற பொருட்களை மட்டும் வந்து அவங்க வந்து ஃபுல்லா எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு வந்து பார்க்கும்போது 4600 பாயிண்ட்ஸ்க்கு வந்து அந்த பொருட்களை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. பிக் பாஸ் ஹவுஸ்மேட் தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து செலக்ட் பண்ணும் எது வந்து அக்செப்டட், எது வந்து அக்செப்டட் இல்லைன்னு சொல்லி. சோ பிக் பாஸ் டீம் வந்து
கொஞ்சம் ஃபேவரா அவங்களுக்கு பாதி நமக்கு பாதி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிரிச்சாங்க. பிக் பாஸ் வந்து வார்ன் பண்ணாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணி பண்றதுக்கு இது லக்ஸுரி பட்ஜெட் கிடையாது, இது வந்து ஒரு இண்டிவிஜுவலான டாஸ்க், இது மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லி பிக் பாஸ் வார்ன் பண்ணாங்க. பட் ஸ்டில் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பண்றாங்க. ஸோ பிக் பாஸ் டீம் வந்து அவங்களுக்கு தேவையான சில பொருட்கள் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் சூப்பர் டிலக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பொருட்கள் வந்து அவங்களுக்காக வந்து எடுத்திருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பொருளை வந்து செக்ரிகேட் பண்ணும்போது 1000 பாயிண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளவு பொருட்கள் வைக்கலாம்னு சொல்லி செக்ரிகேட் பண்ணிருக்கும் போது வியானா வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து எடுத்திருக்காங்க அங்க இருந்து. அப்படி எடுக்கும்போது வந்து பிரவீன் வந்து வியானாவை பார்த்து வந்து முறைக்கிறாரு. லிசி, வியானா வந்து சின்ன குழந்தை கிடையாது, அவங்க வந்து சக கண்டஸ்டன்ட், நீங்க கேப்டனா இருக்கலாம் இல்ல வேற யாராவது நீங்க இருக்கலாம், முறைக்கிறதுக்கு கை ஓங்குறதுக்கு ஒருத்தங்களை டாமினேட் பண்றதுக்கு இது இடம் கிடையாது. அவங்க சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன், இவ்வளவு நேரம் வந்து யாருக்கும் அவங்க கெடுதல் நினைச்சதில்ல, அவங்க பாட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்து ஜாலியா இருக்காங்க. பட் அவங்க கிட்ட வந்து முறைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க உண்மையிலே ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்க. மேபி அவங்க அப்பா அம்மா யாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சவங்க யாருமே வந்து ஹார்ஷா வந்து வியானா கூட பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ டக்குன்னு யாராவது ஒருத்தங்க வந்து முறைக்கும் போது ஸ்டேர் பண்ணும்போது அவங்களால வந்து அதை ஏத்துக்க முடியல, ரொம்பவே வந்து அன்கண்ட்ரோலபிளா அவங்க வந்து ஆயிட்டாங்க. நீங்க எப்படி என்ன முறைக்கலாம், நீங்க எப்படி என்ன ஸ்டேர் பண்ணலாம் சொல்லி பிரவீன் கூட வந்து சண்டை போட்டாங்க. அவங்க சொன்ன பாயிண்ட் வந்து நான் ஒத்துக்கிறேன். அந்த சீனை வந்து நான் இன்னொரு வாட்டியும் ரீவைண்ட் பண்ணி நான் பார்த்தேன். ஒரு வாட்டி அவங்க எடுத்தாங்க, பிரவீன் வந்து இப்படி பார்த்துட்டு அவர் வந்து அப்படின்னு சொல்லி அதை வச்சிட்டாரு, திருப்பி வச்சுட்டு ஒரு திருப்பி வந்து வியானா வந்து பார்த்து முறைக்கிறாரு. அது முறைக்கிறதுக்கு அங்க வேலையே இல்லை. ஒரு வாட்டி அவங்க தெரியாம எடுத்தாங்க, நீங்க வச்சிட்டீங்க, அப்பவே அது முடிஞ்சிச்சு. இல்ல திருப்பி அதை பார்த்து முறைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்பவே பேடா இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து கேப்டன்சி பதவி கொடுத்திருக்காங்க, நீங்க வந்து ஆர்மி கேம்ப் மாதிரி நீங்க போறதா நீங்க சொல்றீங்க, பட் இது வந்து ஒரிஜினல் ஆர்மி கேம்ப் கிடையாது. பிக் பாஸ்ல உங்களுக்கு ஒரு பதவி கொடுத்திருக்காங்க, அதுக்கு ஏத்த மாதிரி அதுக்கான சலுகையை ஏத்த மாதிரி தான் நீங்க வந்து இதை கண்டக்ட் பண்ணி கொண்டு போகணும். ஒருத்தங்களை முறைக்கிறது, ஒருத்தங்களை அடிக்கல அவர் சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த மாதிரி பண்றதுலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பதவியை உங்களோட ரோலை துஷ்பிரயோகம் பண்ற மாதிரி இருக்கு பிரவீன். சீரியஸ்லி இது வரைக்கும் வந்து அவங்க பிரவீன் வந்து நல்லா தான் கொண்டு போனார், அவரால் முடிஞ்ச பெஸ்ட்டை வந்து கொண்டு போனாரு. பட் வியானா கிட்ட அப்படி முறைச்சிருக்க தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். வியானா அது ரொம்ப ஹர்ட் ஆகி ரொம்ப கத்திக்கிட்டு ரொம்ப வந்து எமோட் ஆனாங்க, அவ்வளோ எமோட் ஆனாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு போல. பிரவீன் வந்து அந்த மாதிரி பண்ணது அது பெருசா ஒன்றும் பண்ணல, பட் அவங்க அது ஃபேஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். இது வந்து வியானா மேல தான் சொல்லணும். பிக் பாஸ்னா அப்படிதான் இருக்கும், முறைக்கிறது சண்டை போடுறது எல்லாமே வந்து இருக்கும். இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இதெல்லாம் டேக்கிள் பண்ணி தான் இங்க வந்து சர்வை பண்ண முடியும். ஸோ பிரவீன் முறைக்கிறா சொல்லி இதுக்கே வந்து பிரேக் டவுன் ஆனாங்கன்னா இன்னும் வரப்போற நாட்கள்ல என்னென்னமோ நடக்க போகுது. 20 நாட்கள் தான் கடந்து வந்திருக்காங்க, இன்னும் 80 நாட்கள் இருக்கு. இந்த 80 நாட்கள்ல என்னென்ன நடக்கும், அதுக்கெல்லாம் எப்படிலாம் வந்து வியானா ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு நினைக்கும் போதுதான் பாவமா இருக்கு. வெறும் முறைக்கிறதுக்கு அவ்வளவு ரியாக்ட் பண்ணாங்க. பட் ஆனா பிரவீன் வந்து ஒரு வாட்டி அதை சொல்லிட்டு அப்படியே விட்டுருக்கலாம், திருப்பி வந்து எடுத்துன்னு சொல்லி ஒரு மாதிரி வந்து அதை அப்படியே பார்த்தாரு. அவர் ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் வரைக்கும் வியானாவே பார்த்திருந்தாரு. அது வந்து ரொம்ப பேடா இருந்துச்சு. அது நல்லா இல்லை, அவர் பண்ண தப்பு தான். பட் அதுக்காக வியானா இவ்வளோ ரியாக்ட் பண்ணிருக்க தேவையில்லை. ஒழுங்கா பேசிருக்கலாம், ஜெனரலா பேசிருக்கலாம், பட் ரொம்ப ரியாக்ட் பண்ணாங்க. இட்ஸ் அவங்களோட விருப்பம், அது எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி வந்து அவங்க எடுத்துக்கணும் அவங்களோட விருப்பம். பட் இதுதான் நடந்த விஷயங்கள். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இன்னைக்கான எபிசோட வந்து நடந்துட்டு இவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ கைஸ். நாளைக்கு உங்க எல்லாரும் நான் சந்திக்கிறேன். குட் நைட். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.